ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இயேசு சொல்கிறார், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இன்றைய உலகம், இன்றைய மனிதர்கள் பாருங்கள், தங்களை தாங்களே உயர்த்துகிற உலகமாக இருக்கிறது. பாருங்கள், சோசியல் மீடியாக்களிலே தங்களை பற்றி போட்டு தங்களை பற்றி பேச வேண்டும், தங்களது காரியங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு ஜனங்கள் தங்களை தாங்களாகவே உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், உயர்வு என்பது தங்களுடைய முயற்சியினாலே வரலாம். ஏன் சில மனிதர்கள் நம்மை உயர்த்தி விடலாம். ஏன் சில நேரத்தில் சாத்தான் கூட சிலரை உயர்த்துவான். இப்படி உயர்வுகள் இருக்கிறது. இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட உயர்வுகள் உண்டு. ஆனால் இந்த உயர்வுகள் நிலைத்திருக்காது, பாதியிலே விழுந்துவிடும். ஆனால் என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் ஒரு மனிதனை உயர்த்துவாரானா, தேவ சமூகத்திலே ஒருவன் தன்னை தாழ்த்தி, யோசித்து பாருங்கள், தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தாழ்ந்த நிலையிலே இருந்தான், ஆனாலும் தேவனை உயர்த்தி கொண்டே இருந்தான். தேவனுடைய வாழ்க்கையை உயர்த்தினார். இந்த நாளிலும் கூட தேவன் கொடுக்கிற உயர்வை எதிர்பார்ப்போம், பெற்றுக்கொள்வோம். தன்னைத்தானே புகழ்வது புகழ்ச்சி அல்ல, கர்த்தராலே புகழப்படுபவனே உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறதே. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக.